பாரிஸ்ல B13 மாவட்டம். அட போங்கடா, என்ன ஒரு பயங்கர இடம். கொள்ளை, கொலை, குளறுபடின்னு 2 காலும் நடக்க முடியாத அளவுக்கு கலவரம். நகர அதிகாரிகள் அந்த பகுதியை வெச்சே ஒதுக்கி வச்சாங்கன்னா பாருங்க. சாதாரண மக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும்னு. ஆனா அந்த சிறுசா சுருங்கி போன இடத்துல கும்பல் கும்பலா தள்ளு தள்ளு போராட்டம். எல்லாரும் ஒன்னா ஆளா அரசாங்கம் ஆகணும்னு பாக்குறாங்க. அந்த நடுவுல லியோ, ஒரு கொள்ளைக்கார தலைவன். அவனுக்கு தலைமை திறமையா இருக்குன்னா சரி, அவனோட துள்ளல் திறமை பாருங்க. சூப்பர்மேன் எப்படி பறக்குறானோ அப்படி கட்டிடங்கள் மேல குதிச்சு குதிச்சு சல்லி சல்லின்னு நகர்றான். ஒரு நாள் லியோ அவன் கும்பல் காப்பாத்தி வச்ச வீட்டுல இருக்கான். அப்போதான் கேட்டா திகிலூட்டும் கும்பல் உறுப்பினர் K2 வர்றான். அவன் யாருன்னா தகா என்னும் பெரிய தலைவனோட ஆள். ஒரு பயங்கரமான குற்றவாளி, B13 மாவட்டத்தையே ஆண்டவன். அவன் வந்தது நல்லதுக்காக இல்ல. லெட்டோ டாக்டர் தகா கிட்ட இருந்து மருந்து திருடிட்டான். அதான் K2 வந்திருக்கான் லெட்டோவை கொண்டு போக. லெட்டோவோட கூட்டாளிகள் பயப்படல, போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா K2 ரொம்ப கொடூரமானவன். பலரை தள்ளிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டான். தகா கூட்டாளிகள் துப்பாக்கியோட வந்தாங்க. அபார்ட்மெண்ட் போர் களமா மாறிடுச்சு. லெட்டோ டென்ஷனா திருடின மருந்தை கீழே நீர் வடிகாலில் வீசி எரிஞ்சிட்டான். ஆதாரம் அழிஞ்சு போச்சு. K2 லெட்டோ அபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டான். நடுவுல வந்த சிலரை கூட அடிச்சு ஒதுக்கிட்டான். B13 மாவட்டம் பதற்றத்தால கொதிச்சு போச்சு. லெட்டோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். எஸ்கேப் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டான். அவன் பார்க்கூர் திறமையை உபயோகிச்சான். ஆயுதம் இல்லாமலேயே லெட்டோ அந்த தகா கூட்டத்தோட ஆளுகளை புத்திசாலித்தனமா ஏமாத்திட்டான். ரொம்பவே வேகமா சாமர்த்தியமா கட்டிட உச்சியில குதிச்சு குதிச்சு கட்டிடங்கள்ல நெளிஞ்சு ஓடிட்டான். பின்னால வந்தவங்க எல்லாம் பாருங்க சிரமப்பட்டு ஓடினாங்க. சிலரை லெட்டோ தள்ளி விழ வச்சிட்டான். K2 கூட பிடிபடல. தகா கூட்டம் கைது. ஒரு அற்புதமான துரத்தல். தகா அவன் பேஸ்க்கு திரும்பினான் கடுங்கோபத்தோட. ஒரு டஜன் ஆளுகளை அனுப்பினும் லெட்டோவை ஒருத்தனாலும் பிடிக்க முடியலன்னா நம்ப முடியலன்னு கொதிச்சான். கோபத்துல அவன் தன் 3 ஆளுகளை உதாரணமா கொன்னுட்டான். பயந்து போன K2 ஒரு புது திட்டம் சொன்னான். லெட்டோவோட சித்திரவதை தங்கச்சியான லோலா கிடனாப். அந்த அழகான பெண் ஒரு கடையில காசாளராவே வேலை பண்றா. சும்மா பிடிச்சு கொண்டு போகலாம்னு K2 சொன்னான். ஒரு வினாடி கூட நிறுத்தாம K2 தகா கூட்டத்தோட ஆளுகளோட கிடனாப் செல்ல தொடங்கிட்டாங்க. லோலா K2 சிரமப்பட்டு லோலாவை தலைமையகத்துக்கு கொண்டு வந்த உடனே தாகா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. நெரிசலா நிறைய பேர் இருந்த நடைபாதையில் போறப்போ தாகா கூட்டத்தினர் லோலாவை தொல்லை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா லோலா சும்மா ஒருத்தியா இல்ல, ஒருத்தர சட்டென்று அரைஞ்சா. அப்போ K2 வேகமா அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போய் தாகா கிட்ட கூட்டிட்டு போய் அடுத்த திட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பின்னாடி தாகா லோலா கிட்ட இருக்காங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. லியோ வந்துடுவான்னு நினைச்சு. ஆனா லியோ ஒரு படி முன்னாடி இருந்தாரு. சட்டென்று ஜன்னல் வழியா தாகா அறைக்குள் நுழைஞ்சு எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. துப்பாக்கியை தாகாவை நோக்கி நிறுத்தி இந்த பகுதியில டிரெக்ட் செய்யறத நிறுத்த சொன்னாரு. மிரட்ட மட்டும் இல்ல, தங்கை லோலாவை காப்பாற்ற வந்தாரு. வேற வழி இல்லாம தாகா லோலாவை விட சம்மதம் கொடுத்தாரு. ஆனா லியோ அவங்க பாதுகாப்பா இருக்கிறத உறுதி பண்ணாம போகல. அவன் தகாவை கைதியாக்கி கவசமாக்கிட்டு வெளியேற முடிவு பண்ணினான். கட்டிடத்துல போறப்போ லோலா முன்னாடி அவளை ஒருத்தன் கிண்டல் பண்ணினது ஞாபகம் வந்து அவனை நல்லா அசிங்கப்படுத்தி கணக்கு சரியா போட்டா. பின்னாடி அண்ணன் தங்கை ஒரு காருல புறப்பட்டுட்டாங்க, ரொம்ப வேகமா. ஆனா தகாவுடைய டீம் சும்மா விட போறதா இல்ல. காரை நோக்கி சுட்டுட்டு இருந்தாங்க. அதிர்ஷ்டவசமா லோலா சூப்பர் டிரைவர். அண்டர் கிரவுண்ட் டாக்ஸி டிரைவர் அனுபவம். குண்டுகளை விலக்கி சாலையில பாம்பு மாதிரி நெளிஞ்சு ஓட்டிட்டா. அப்புறம் என்ன நடந்ததுன்னா லியோவும் லோலாவும் ஓடி ஒளிஞ்சுக்காம தகாவை நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் மிகுவேலிட்ட ட்ரங்க்ல நிறைய டிரெக்ஸ் இருந்துச்சு. சாட்சியா? ஆனா எதிர்பாராத திருப்பம். தகாவுடைய டீம் போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி வளைச்சு தாக்க முயற்சி பண்ணுச்சு. அவங்க பாஸை கைது பண்ணினா கொள்ளை தகராறுன்னு ஆயிடும்னு பயந்து இன்ஸ்பெக்டர் மிகுவேல் அவங்களை எதிர்க்கல. தாகாவை விடுதலை பண்ணிட்டாரு. ஆனா லியோவை சிறையில் அடைச்சிட்டாரு. அதிர்ச்சி. அது மட்டுமில்ல, சூழ்நிலை இன்னும் மோசமாச்சு. தாகாவுக்கு பயந்து லோலாவை கட்டாயமா கூட்டிட்டு போக விட்டாரு இன்ஸ்பெக்டர். பின்னாடி ஓய்வுக்கு ரொம்ப சமீபமா இருக்காரு, மாஃபியா கூட பிரச்சனை வேண்டாம்னு லியோ கிட்ட சமாளிச்சு சொல்றாரு. கடுப்பான லியோ இன்ஸ்பெக்டரை ரொம்ப கொடுமையா அடிச்சிடுறாரு. அதுல இன்ஸ்பெக்டர் சாவு. 6 மாசம் கழிச்சு ஒரு சின்ன கடை, உள்ளே பெரிய கேசினோ. மெக்சிகன் கும்பல் தலைவன் கார்லோஸ் வின்ஸ் நடத்துறது. கார்லோஸ் அவன் ஆட்கள் போனிடோ பெட்ரோ கூட இருக்காரு. சாமி வருறாரு, பணத்தை கையாளுறவன். சாமி சொல்றதிலேயே ஒரு விஷயம் சரியில்லைன்னு கார்லோஸுக்கு தோணுது. ஒரு பெரிய பணம் காணாமல் போச்சு. யாரோ திருடிட்டாங்கன்னு சந்தேகம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கார்லோஸ் பெட்ரோவை நம்பிக்கை துரோகின்னு நினைச்சு அங்கேயே சுட்டு போட்டுட்டான். கார்லோஸ் மீதி காசை பிடிக்க போன உடனே போனிட்டோ துப்பாக்கி காமிச்சு ஆச்சரியப்படுத்திட்டான். அவன்தான் டேமியன். இதுவரைக்கும் ரகசிய போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தான்.
கார்லோஸை பிடிக்க ஆதாரம் சேர்ந்துட்டு இருந்தான். டேமியனோட உண்மை முகமும் காரியமும் அப்போதான் தெரிய வந்தது. அடப் பாவி. அப்புறம் டேமியன் கார்லோஸை கட்டி போட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைக்க ஏற்பாடு பண்ணான். ஏர்டக் வழியா தப்பிக்க போறான். ஆனா அது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்லை. சாமி உட்பட கார்லோஸ் கூட்டாளிகள் அவனை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் டேமியன் சாமர்த்தியசாலி, பார்க்கூர்ல கில்லாடி, சட்டென்று எல்லாரையும் வீழ்த்திட்டான். கொள்ளையர்களை வீழ்த்தின டேமியன் ஆதாரங்களை சேகரிக்க ஒரு குழுவை அழைச்சான். அப்புறம் கார்லோஸ்க்கு ஒரு சிறப்பு பதிலடி கொடுத்தான். கார்லோஸ் அவன் காரை சீக்ரெட் வேலையில நிறைய நேரம் உழைச்சு சவரம் பண்ணணும்னு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த கார்லோஸோட அழகா இருந்த காரை டேமன் ஒரு சீரியஸான சிரிப்புல அவன் முன்னாடியே நொறுக்கி அவனுக்கு பழி வாங்கிட்டான். வேலை முடிஞ்சதும் டேமன் கேப்டன் பிரவுன் கிட்ட போய் சூப்பரா வேலை பண்ணினான்னு பாசிட்டிவா கிடைச்சது. ஆனா ஓய்வு எதுவும் இல்ல. அடுத்த வேலை சீக்கிரமே கேப்டன் பிரவுன் கிட்ட வந்துருச்சு. அப்புறம் டேமன் ஒரு அரசாங்க அதிகாரி கிருகரை சந்திச்சான். அவன் புது மிஷன் சொன்னான். இந்த முறை ரொம்ப பெரிய சவால். ஒரு பேர் நியூட்ரான் பாம் தகா கும்பல் கிட்ட போயிடுச்சு. அது B-13 பகுதியை அழிக்க வைக்கப்பட்டது. ஆனா தகா தப்பா பட்டன் அழுத்தி பாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டேமன் உடனே அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். கிருகர் சொன்னான், 24 மணி நேரம் தான் இருக்கு B-13 பகுதிக்கு போய் அந்த பேர் அபாயத்தை தடுக்க. பொம்பு யாரையும் காயப்படுத்த பயன்படுத்தப்படாதுன்னு நினைச்சா சும்மா இருங்க. தகா அந்த பொம்புவை பயன்படுத்த போறானோ அல்லது வித்து போறானோன்னு பயம். எத்தனையோ அப்பாவி உயிர்கள் ஆபத்துல மாட்டிக்க போறாங்க. அவனை பிடிக்கணும்னா கர்னல் பிரவுன் லியோவை டேமியன் கூட சேர்த்து வச்சிருக்காரு. அந்த பகுதியோட மின்சார கட்டமைப்பை லியோவுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை, லியோ ஜெயிலுக்குள்ள இருக்கான். அதனால டேமியனோட முதல் வேலை லியோவை இந்த ஆபத்தான வேலைக்கு சம்மதிக்க வைக்கிறது. அடுத்த நாள் லியோவை வேற ஜெயிலுக்கு மாத்திட்டு போறாங்க. அப்போ டேமியன் வேற ஒரு கைதி மாதிரி வேஷம் போட்டு அந்த வண்டியில திடீர்னு வந்துடுறான். ஒரு நிமிஷத்துல கைச்சிங்கிலியை புடுங்கி போட்டு காரோட வாசலை திறந்துடுறான். லியோவுக்கு எல்லாத்தையும் சொல்றான். தகா எப்படி அவன் குடும்பத்தை கொன்னான்னு, அவனுக்கு பழிவாங்கணும்னு. லியோவோட சகோதரி லோலாவை தகா கையில கிடைச்சிருக்கான்னு மனம் நோகிற தகவலையும் சொல்றான். லோலாவை டிரக்கின்னு உள்ள தள்ளி வச்சிருக்கானாம். டேமியன் லியோவை கூப்பிட்டு காரை விட்டு நீக்குற மாதிரி சொல்லி B-133 மாவட்டத்துல சேர்ந்து சண்டை போட சொல்றான். டேமியன் சட்டென்று 2 காவல்காரங்களை அடிச்சு பிடிச்சு அவங்க காரை கைப்பற்றினான். ஆனா லியோ டேமியனை நம்பலேன்னா சந்தேகம் வச்சு கை சங்கிலி போட்டு பிடிச்சிட்டான். ஏமாத்த பாப்பானோன்னு பயந்தான். போலீஸ் ஸ்டேஷன் கதவை தாண்டி போனாங்க. அப்போ கார் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. டேமியன் ஒரு கும்பல் காரத்தை மோதி காரை நிறுத்தினான். லியோக்கு டேமியன் போலீஸ்னு தெரிஞ்சிச்சு. அவனை விட்டுட்டு லியோ சும்மா போயிட்டான். டேமியன் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டான். காரை நொறுக்கிய கும்பல் காரங்களா துப்பாக்கியோட நிறுத்திட்டாங்க. டேமியன் சண்டை போட்டு அவங்களை ஓட வைச்சான். அதே சமயம் தகா டிவிய பார்த்து சும்மா இருந்தான். லோலாவுக்கு சிகிச்சை பண்ணினான். K2 வந்து லியோ ஜெயில்ல இருந்து தப்பிச்சு லோலாவை தேடி வரலாம்னு சொன்னான். தகா எக்ஸைட் ஆயிட்டான். K2 பாதுகாப்ப உயர்த்த சொன்னான். அவங்க பத்திரமாக இருக்கிற குகையில யாரும் சந்தேகப்படாம லியோ ஒரு மறைவிடத்துல இருந்து எல்லா நகர்வுகளையும் கவனிச்சுட்டு இருந்தாரு. சிறிது நேரத்துல டேமன் வந்துட்டாரு. முன்னாடி லியோ அவனை விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப கடுப்புல சண்டை போட்டுட்டு சேர்ந்து வேலை பண்ண சம்மதிச்சாங்க. அப்புறம் டேமன் தகா தவறுதலாக ஆஃப் பண்ண முடியாத ஒரு சூப்பர் பாம்பைய ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு லியோ கிட்ட சொன்னாரு. என்ன சம்பவம்னு புரிஞ்சிச்சு. லியோ டேமனோட போனை எடுத்து தகா கிட்ட போன் பண்ணி ஒரு போலீஸ்காரன் இப்ப இவனோட சேர்ந்து வேலை பண்றான்னு எச்சரிச்சாரு. அப்புறம் லியோ தகாவை நேரடியா சந்திச்சு பேசி பார்க்கலாம்னு முடிவு பண்ணாரு. டேமன் சந்தேகப்பட்டாலும் லியோ இதுதான் சரியான வழின்னு பிடிவாதமா சொன்னாரு. சீக்கிரமா K2 அவங்க டீம்லயோ டேமன் 2 பேரையும் தகா இருக்கிற மறைவிடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. போன உடனே தகா டேமன் எதுக்கு இங்க சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டாரு. டேமன் அந்த ஆபத்தான பாம்பை நிறுத்த வந்தோம்னு சொன்னாரு. கேட்டவுடனே தகா 20 மில்லியன் யூரோ கொடுத்தாதான் விடுவேன், இல்லன்னா வேற நகரத்துக்கு வெடிகுண்டு அனுப்புவேன்னு கத்திட்டான். டாமன் கொஞ்சம் கூட சமாளிக்க முடியல. கிருகருக்கு ஃபோன் பண்ணி காசு அனுப்புன்னு கெஞ்சினான். ஆனா கிருகர் அத்தனை பெரிய தொகையா, ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டான். வேற வழி இல்லன்னா டாமன் தைரியமா காசு வந்துட்டு கொண்டிருக்குன்னு தகாவை ஏமாத்த முயற்சி பண்ணான். ஆனா தகா அப்படி சுலபமா ஏமாற மாட்டான். K2க்கு சொல்லி லியோவும் டாமனையும் சிறையில அடைச்சி வைக்க சொன்னான். அந்த கைதி அறையில லியோ இந்த வெடிகுண்டு அவ்வளவு ஆபத்தானதா இருந்தா சர்க்கார் ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு கிருகரை பற்றி சந்தேகப்பட்டான். இதற்கிடையில் லோலா கட்டுக்கட்டாயா இருந்தாலும் வெடிகுண்டை நிறுத்த முயற்சி பண்றா. ஆனா சாத்தியமில்ல. நேரம் கடந்துட்டு கொண்டிருக்கு. வெடிகுண்டு வெடிக்க சொற்ப நேரம்தான் இருக்கு. அப்போதான் லியோ ஒரு ஆபத்தான திட்டத்தை சொன்னான். டாமன் சம்மதிச்சான். இருவரும் சேர்ந்து தாகா படைகாரங்க அவங்க பாஸ்கிட்ட பேசணும்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க.
ஆனா நடைபாதைக்கு வந்த உடனே அட்டகாசமா பார்க்கூர் காட்சி காமிச்சு தாகாவுடைய ஆயுதம் தொங்கின காவலர்களை கிட்ட இருந்து ஒரு கணத்தில் தப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல லியோ டாமியனை ஒரு மறைஞ்ச சுரங்கத்துக்கு இழுத்துட்டு போய் அந்த கலவரத்தில இருந்து காப்பாத்தினாரு. அப்போ சாமி ஒரு அதிர்ச்சி செய்தி சொன்னாரு. டாமியன் சொன்ன பண மாற்று கதை எல்லாம் போய் அரசாங்கம் தாகாவுடைய எல்லா காசையும் பறிச்சுட்டாங்க. கடுங்கோபமும் காசு இல்லாமையும் சேர்ந்து தாகா கும்பல், குறிப்பா K2 அவனை எதிர்த்து நின்னாங்க. அவங்க தலைமையில மனம் முழுவதும் மயங்கி போய் K2 தாகாவை அங்கேயே கொன்னுட்டு கும்பலுக்கு தலைவனா ஆயிட்டாரு. உடனே லியோ டாமியனை பிடிக்கணும்னு ஆள்களை அனுப்பினாரு. ஆனா அந்த 2 பேரும் பிடிபடாம தப்பிச்சு விளையாட்டு காமிச்சாங்க. கூரைகள் மேல துள்ளி குதிச்சு ஓடி ஒளிஞ்சு கும்பலை குழப்பி விட்டாங்க. லியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போகலாம்னு சொன்னாரு. அவரு கூரைகள் மேலையும் டாமியன் தெருவுலையும் திரிய ஆரம்பிச்சாங்க. ஆனா அது சிரமமா இருந்துச்சு. K2 கூட்டாளிங்க அவங்கள கண்டுபிடிச்சு சுத்தி விளைச்சிட்டாங்க. ஒரு அதிர்ச்சி திருப்பம். K2 போர் வேண்டாம்னு சொல்றாரு. பாருங்க அதிசயம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பாம்பு வெடிச்சா B13 மாவட்டமே அழிஞ்சிடும். 10 நிமிஷம் தான் நேரம் இருக்கு. அவசரமா வெடிகுண்டு நிறுத்த K2 சம்மதிக்கிறாரு. ஆனா தேமன் லியோ வெடிகுண்டை நிறுத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள தகா டீம் வந்து தடுக்குது. தேமன் சண்டை போடுகிறாரு. கொடுமையான சண்டை. லியோ உதவி பண்றாரு. அவங்க கூட்டணி ஜெயிச்சுடுச்சு. தேமன் ஒரு கல் எடுத்து தகாவை மயக்கி வைக்கிறாரு. அப்போ லோலா மருந்து செல்வாக்குல கெட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு ஒரு பயங்கர காரியம் பண்ண போறா. ஆனா லியோ சரியான நேரத்துல வந்து அவளை சமாதானப்படுத்தி காப்பாத்துறாரு. அதே நேரம் தேமன் கிருகருக்கு போன் பண்ணி வெடி நிறுத்த கோடு கேட்கிறாரு. கிருகர் கோடு கொடுக்கிறாரு. லெட்டோக்கு ஒரு சந்தேகம் தலை தூக்குது. டேமியன் கிட்ட அதை யூஸ் பண்ணாதேன்னு காட்டி எச்சரிக்கை பண்றான். க்ரூகர் இந்த பாம்பை வெடிக்க வச்சு முழு டிஸ்ட்ரிக்டையும் அழிக்க பிளான் பண்றான்னு சந்தேகப்படுறான். நேரம் குறைஞ்சிட்டு வரும்போது டேமியனும் லெட்டோவும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. க்ரூகர் இப்படி செய்வானான்னு டேமியன் நம்ப மறுக்கிறான். ஆனா லெட்டோ ஒரு வழியா க்ரூகர் ஏமாத்திட்டு இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா டேமியனை உண்மையை உணர வைக்கிறான். டிக் டாக். நேரம் சீறி வரும்போது லோலா வந்து டேமியனை கெஞ்சி கேட்கிறாள். கோட் என்டர் பண்ணாதேன்னு. சரியா சில செகண்ட்ஸ்ல டென்ஷன் உச்சத்தில். டிக். சீரோ எல்லாரும் தயாரா நின்னுட்டாங்க. ஆனா பாம்பு வெடிக்கல. லெட்டோ சொன்னது சரிதான்னு புரியுது. பாம்பு நிறுத்தப்பட்டதை பார்த்த க்ரூகர் டேமியன், லெட்டோ, லோலா மூவரையும் விட்டுடுறான். 1 மணி நேரத்துல டேமியனும் லெட்டோவும் க்ரூகரோட ஆபீஸ்ல அலறி கொண்டு போய் நிற்கிறாங்க. பாம்பையும் கூட கொண்டு போயிருக்காங்க. க்ரூகர் P113 டிஸ்ட்ரிக்ட்ல என்ன திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லுன்னு டேமியன் பாம்பை வெடிக்க வைக்கிறேன்னு மிரட்டறான். அழுத்தத்தில க்ரூகர் அவனோட திட்டத்தை சொல்லி ஒப்புக்கொள்கிறான். டிஸ்ட்ரிக்ட் அழிக்க பிளான் பண்ணான்னு.